வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டில் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி போர் போட்டோம். அது வந்து கிராஸ் போராக ஆயிடுச்சு. போர் மோட்ரு உள்ளே இறக்கும்போது அப்போமே சிக்கிக்கிச்சு, எங்களுக்கு தெரியும். அப்போமே என்ன பண்ணோம், சரி ஓடுற வரைக்கும் ஓடட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டிட்டோம். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஓடிடுச்சு. இப்போ வந்து போர் மோட்ரு ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி போரை வந்து அப்படியே விட்டுறலாம், ஏன்னா இனிமேல் எடுத்தால் எப்படியும் வராது அப்படின்னு விட்டுட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் சொன்னாருங்க, இப்படி ஒருத்தர் அனுப்பிச்சி விட்றோம், அவங்க வந்து டேமேஜ் இல்லாமல் எடுத்துருவாங்க அப்படின்னாரு. எனக்கு எதுவும் நம்பிக்கை இல்லை. சரி இருந்தாலும் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க அப்பயும் சொல்லிட்டாங்க 8000 ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி எப்படியும் எடுத்தால் தானே காசு கொடுக்கணும், இல்லைனா கொடுக்க வேண்டியது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வர சொல்லிட்டு இருந்தேங்க. ஆனால் அவங்க வந்து வித்தியாசமான முறையில் எடுத்தாங்க. அது போர் வந்து நானும் செயின் பிளாக்லாம் உள்ளே இறக்கி எடுப்பாங்க அப்படின்னு நினச்சா, அவங்க வந்து ஒரு வைப்ரேட்டர் மாதிரி வச்சுக்கிறாங்க. அது மிஷினில் இவங்களாக வைப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு அழகான டெக்னிக்காக இருக்குது. ஒரு கம்பி மாதிரி உள்ளே இறக்குறாங்க, அதை வச்சு வைப்ரேட் பண்ணுறாங்க, இன்ச்சு பை இன்ச்சாக எடுக்கிறாங்க. டக்குன்னு எடுத்தால் பைப் உடஞ்சிரும் சொல்லிவிட்டு எந்த இடத்துல சிக்கி இருக்குதோ அந்த இடத்த அவங்க கிளியர் பண்ணி அந்த 10 அடி அழகாக ஒரு 1.5 மணி நேரம் அந்த 10 அடிக்கு மட்டும் ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணிவிட்டு 2 மணி நேரத்தில் போர் வெளியே எடுத்து கொடுத்துட்டு அவங்க பாட்டு நீட்டாக கிளம்பிட்டாங்க. அதனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, போர் வந்து உள்ளே மாட்டிடுச்சுது அப்படின்ட்டு நீங்கள் வந்து விட்டுற வேண்டாம். ஒன்றுக்கு கூட 4 பேர்கிட்ட கேளுங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு நல்ல ஆளுங்க இருப்பாங்க. இருக்கும்போது அவங்கள கூப்பிட்டு அந்த போரை வந்து நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். இன்றைக்கி உள்ள நிலமையில வீட்டை கட்டியாச்சுது, நடு வீட்டுக்கு உள்ளே போர் இருக்குது, திருப்பி அதில் போர் போடவும் முடியாது. நம்ம வந்து அதை அப்படியே விட்டோன்னா வேஸ்ட்டாக தான் போகும் அது. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம கூட 2 பேர்கிட்ட கேளுங்க. இவங்கெல்லாம் அழகாக போரை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஒரு டேமேஜ் கூட இல்லாமல், வீட்டுக்கும் டேமேஜ் இல்லாமல், போருக்கும் டேமேஜ் இல்லாமல் எடுத்து கொடுத்துட்டாங்க. இவங்களோட நம்பர் ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன்.